ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கடந்த சனிக்கிழமை வந்து நம்மளோட யூனியன் பட்ஜெட் வந்து நடந்துச்சு. அதாவது 2025க்கான யூனியன் பட்ஜெட் 2025ஓட ஏப்ரல்லேருந்து 26ஓட மார்ச் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம என்னென்ன வரவு செலவுகள் கணக்கு இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு எல்லா வீடுக்கும் பார்க்குற மாதிரி இந்தியாவோட வரவு செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை யார் பண்ணுவாங்க, இதை யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்களுக்கு இது அவங்களோட 8வது பட்ஜெட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க 6 ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட், அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான வரவு செலவு கணக்கில் அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டு பட்ஜெட்டும் அதுக்கப்புறம் இன்டரம் பட்ஜெட்டும் வந்து ஸோ மொத்தம் 8 பட்ஜெட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளாரிட்டியாக பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து மிடில் கிளாஸ் வந்து எல்லா மிடில் கிளாஸஸ்க்கும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் எதில் இருக்கும். ஒரு பட்ஜெட்டில் அவங்க என்னென்னவோ பேசிட்டோம், எது வேணாலும் பேசணும். ஃபைனலாக இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, டாக்ஸுங்கெல்லாம் ஏதாச்சும் குறைக்கிறாங்களா ஏற்றுறாங்களா, இதை ஒட்டி தான் நம்மளோட எண்ணங்களும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்டில் உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களோட வருமானத்தில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இனிமேட்டு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 12 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, இனிமேட்டு நீங்கள் எவ்வளோ கட்ட தேவையில்லை, எவ்வளோ நீங்கள் மிச்சப்படுத்த முடியும், இல்லை 12 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக டீட்டெயிலாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அதையும் வந்து உங்களுக்கு நம்ம காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த செக்டார்ஸில் அவங்க ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க இந்த அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னாலோ இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக டிலே பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்னா நிர்மலா சீதாராமன் அவங்க பட்ஜெட்டில் பார்த்தா ரொம்ப அதிகமான விஷயங்கள், அதிக செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தா ஒரு 20 விதமான டிஃப்ரெண்ட் செக்டார்ஸையும் டிஃப்ரெண்ட் கீ பாயிண்ட்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அண்ட் எந்தெந்த மாதிரி மேஜர் செக்டார்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர், அப்புறம் எம்எஸ்எம்இனா இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ரொம்ப சின்ன கம்பெனிஸ், ஒரு 50 கோடி 500 கோடி அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரெவென்யூ பண்ணுவாங்களே, அது மாதிரி ரொம்ப சின்ன மாதிரி ஒரு கம்பெனிஸ், அந்த மாதிரி செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்துட்டு இவங்க இப்போ இந்த எக்ஸ்போர்ட்ஸை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கீ பாயிண்ட் ஒவ்வொரு விஷயமாக நம்ம போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து தன் தனிய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த யோஜனா மூலமாக, யோஜனானா ஒரு விதமான ஸ்கீம். ஸோ பர்டிகுலராக இந்த விஷயத்துக்காக மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யோஜனாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த தன் தனிய கிருஷி யோஜனா மூலமாக 1,70,00,000 ஃபார்மர்ஸ், 1.7 crore ஃபார்மர்ஸை வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணி, அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு 100 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ வேறு ஊர்கள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை அப்ரோச் பண்ணி, அதாவது எந்தெந்த மாதிரி ஃபார்மர்ஸாக இருப்பாங்க இவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன், அவங்களால அதிக உற்பத்தி திறன் இல்லாத, அந்த நிலமும் வந்து ரொம்ப அதிக உற்பத்தி திறன் கொடுக்க முடியாத ஒரு இடமா இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த வித ஃபினான்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஃபினான்ஷியலாக எந்த ஒரு இதுவும் இல்லை, ஹெல்ப்பும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ஸை பண்ணி பார்த்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 1,70,00,000 ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து மேல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தா வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு இவங்களுக்கு எதுக்குன்னா வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்கறது. ஸோ இந்த லோன் மூலமாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து பல விதமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்வியஸாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நமக்கு அதிக கடன் தேவைப்படும்ல, அது கம்மி வட்டிக்கு. ஸோ அவங்க அந்த வச்சு அது விதையை வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வாங்கிக்க முடியும். ஸோ வாங்கிட்டு அவங்க வந்து திடீர்னு அறுவடை காலகட்டத்தில் வந்து மக்களை வச்சுட்டு அறுவடை பண்ணுறது, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் அதை பயன்படுத்திக்க முடியும் அந்த பணத்தை வச்சு. ஸோ அப்படி வந்து முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கிரெடிட் லிமிட்டை வந்து 5 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பணம் எக்ஸ்ட்ராவாக வந்து மக்களுக்கு போய் சேரும். ஸோ இது மூலமாக வந்து கிட்டத்தட்ட 7,70,00,000, ஸோ 7.7 crore ஃபார்மர்ஸ் வந்து பயனடைவாங்க. ஸோ இது மூலமாக வந்து அதிகமாக பணம் அவங்கக்கிட்ட போய் சேர்றது மூலமாக இன்னுமே வந்து அவங்களால ஒரு குவாலிட்டியான விதைகளை வாங்க முடியும். அதிகமான வந்து இந்த பெஸ்டிசைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த உரங்கள் இதெல்லாம் போட்டுட்டு அவங்களால இன்னுமே வந்து அவங்களோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மூணாவது பார்த்தா வந்து இந்த ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆத்ம நிர்பார் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு நாங்கள் அது ஒரு மிஷன் மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம். இது மூலமாக
பல்சஸ், அதாவது நம்ம நாடுகளில் நம்ம இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பருப்பு வகைகள், அந்த பருப்பு வகைகளை வந்து இன்னும் குறிப்பிட்டு ஒரு 3 பருப்பு வகைகளை அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு, தூர் தால் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 வகைகளை மென்ஷன் பண்ணிவிட்டு, அந்த வகைகளை வந்து இன்னும் அதிக உற்பத்தி பண்ண போகிறோம், இன்னும் குவாலிட்டியான பருப்புகளை உற்பத்தி பண்ணி பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து இன்னுமே வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. 4வது விஷயம் பார்த்தா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஒரு ஸ்கீமை வந்து பண்ணுறாங்க, ஒரு மிஷின் மாதிரி வச்சுட்டு காட்டனோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், எக்ஸ்போர்ட்டையும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து காட்டனோட ப்ரொடக்ஷன் ஏறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ ஏறி நமக்கு உள்ள வருமானம், டாலர்ஸில் உள்ள வருமானம் வர்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் வந்து இன்னும் மென்மேடும் வளர்கிறதுக்கு வந்து இது வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6வது விஷயமா நீங்கள் பார்க்கும்பொழுது ஃபிஷ் ப்ரொடக்ஷன், அதாவது மீன் உற்பத்தியும் அதோட எக்ஸ்போர்ட் பண்ணுற திறனும். ஸோ அதாவது உலக லெவலில் வந்து சீதாராமன் அவங்க வந்து சொல்கிறது படி வந்து உலக லெவலில் வந்து இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக வந்து இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 60,000 கோடி லெவலுக்கான மதிப்புள்ள லெவல் மீன்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற நாடுகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது இதில் வந்து ஒரு பிசிடின்னு சொல்லுவாங்க, அதாவது பேசிக் எக்ஸ்போர்ட் டியூட்டி, அது வந்து கிட்டத்தட்ட 30% லெவலில் இருந்துச்சு. இப்போ அதை வந்து நாங்கள் 5% தான் நாங்கள் குறைக்கிறோம். ஸோ இப்போ ஆப்வியஸாக இங்கே அந்த கஸ்டம் டியூட்டி அவங்க குறைக்கும் பொழுது நம்ம இன்னும் கம்மியான விலைக்கே வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது இன்னும் பல நாடுகள் முன்னாடி வந்து அவங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளோட எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வாங்கும்பொழுது நம்மளோட இந்த அக்வாரியம், இந்த அக்வாகல்ச்சர், அதுவும் இந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷன், இந்த ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷன், இந்த ஷ்ரிம்ப், இந்த இறாங்கெல்லாம் வளர்க்குறாங்களே, ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாகும் போது இதை இன்னும் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இன்னும் ரெவென்யூ வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து இந்த லக்ஷதீப், அதுக்கப்புறம் இந்த அந்தமான் நிக்கோபார், இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம இன்னும் அன்டாப் பண்ணாமே இருக்கும், இன்னும் அதிகமாக வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கும். அந்த ஏரியாங்களெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் அதிகமாக பண்ணி இன்னும் அதிகமாக ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான உதவிகளும் வந்து கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 4 வீலில் இது ரொம்ப முக்கியமாக, இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறத விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீலாக வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 6வது பார்த்தா வந்து எம்எஸ்எம்இ, அந்த செக்டாரோட க்ரோத். எம்எஸ்எம்இனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரொம்ப மைக்ரோ, மீடியம், ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ். ஸோ இவங்களெல்லாம் வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ஓவரால் ஒரு வருஷத்தோட டேர்ன் ஓவர் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கோடியிலேருந்து ஒரு 250 கோடி இந்த லெவலில் அவங்களோட டேர்ன் ஓவர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம இன்னும் ஒரு 20 கோடியை வந்து தனியாக டெடிகேட்டடாக அலோகேட் பண்ணுவோம். அவங்களோட டேர்ம் லோன்ஸ் அவங்க எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான டெடிகேட்டாக கொஞ்சம் நம்ம லோனுக்குன்னு வைப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியாவோட ஓவரால் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தா கிட்டத்தட்ட 36% வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷனில் தான் இந்தியாவே வந்து அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்பத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், அதாவது அந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் 1 கோடி இது கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி அந்த கம்பெனிஸ் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 5.7 கோடி, நியர்லி 5.7 crore பீப்புள் அதில் வேலை வாய்ப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க மூலமாக 36% வந்து இந்தியாவுக்கும் வந்து கான்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் 7வது பார்க்கும்போது வந்து ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸுக்குன்னு வந்து தனியாக இன்னும் ஆல்ரெடி அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90,000 crore கிட்ட வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10,000 கோடி நம்ம வந்து இந்த மிஷினுக்காக வந்து நம்ம ஒதுக்குவோம். ஸோ இது மூலமாக வந்து இன்னும் அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வளரும். ஸோ பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபியூச்சர் இந்தியா வந்து கொண்டு போகும் அப்படி ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்து நியூக்ளியர் எனர்ஜியில் பார்க்கும்பொழுது இப்போதைக்கு நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 மெகாவாட்ஸ் லெவலுக்கு வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் ஒரு 100 ஜிகாவாட் அளவுக்கு 2047 வந்து அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு 100 ஜிகாவாட் வந்து நம்மளால் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம உற்பத்தி திறனை அதிகப்படுத்திக்கணும் அதில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 9வது பார்த்தா வந்து இந்தியாவோட எனர்ஜி. அதாவது வருஷம் வந்து கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 18% லெவலுக்கு இந்தியாவில் எனர்ஜியை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்க வந்து பட்ஜெட்டில் வந்து தனியாக ஒரு அலோகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் மட்டும் போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 68,000 கோடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 81,000 கோடி லெவலுக்கு அவங்க வந்து தனியாக பட்ஜெட்டில் எனர்ஜிக்காக மட்டும் வந்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆப்வியஸாக வந்து ஃபியூச்சரில் அதிகமாக வந்து எனர்ஜியோட ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அதிகமாக முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி போகும்பொழுது எவ்வளோ நம்ம முன்னாடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எனர்ஜியோட ரெக்குவயர்மெண்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதோட உற்பத்தி திறனை நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கணும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுலேயும் வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்தியாவில் டூரிசம். ஸோ இந்தியாவில் டூரிசம் பார்க்கும்பொழுது ஒரு 50 டூரிசம் சிட்டிஸை வந்து அவங்க முடிவு எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த டூரிசம் சிட்டிஸை வந்து நம்ம வந்து இன்னும் மேம்படுத்தலாம்.
பண்ணிக்கலாம். அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸோ அந்த டூரிசம்க்கு என்னென்னலாம் தேவைகளோ அது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணி அந்த டூரிசம் லெவலுக்கு ஏற்றுவோம். ஸோ தட் வந்து இன்னும் வெளிநாட்டில் இருந்தோ இல்லை மக்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்தோ அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய அளவுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். அப்படிங்கிறதுனால எந்த டூரிஸ்ட் சிட்டிஸோ அந்த ஸ்டேட்டோட அவங்க டைப் பண்ணி முத்ரா லோன் மூலமாக வந்து அங்கே வந்து இப்போது யாராச்சும் ஹோம் ஸ்டேஸ்லாம் போடுறாங்க, வீடு கட்டி லைக் ரெண்டல் ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்கணும், அவங்களுக்கு முத்ரா லோன் மூலமாக அவங்களுக்கு இன்னும் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹோம் ஸ்டேஸ்லாம் அங்கே பண்ணுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது அந்த என்விரான்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டாக ஒரு டூரிசம் லைக் பண்ணிவிட்டு ஒரு இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாங்களோ அதுக்கு மாதிரி இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் லிங்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து டூரிசம்க்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று. இப்போ அடுத்து பார்க்கும்பொழுது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பொதுவாக சீனியர் சிட்டிசன் வந்து அதிகமாக ஒரு 60 வயசுக்கு மேலே அவங்க தாண்டும் பொழுது பல பேர் வந்து அவங்களுக்கு வர கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் அவங்களோட டேஸை வந்து காலத்தை வந்து கழிச்சிட்டு இருப்பாங்க. பொதுவாக வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எந்த டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. அதாவது டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடிஎஸில் வந்து ஒரு 10% பிடிச்சிப்பாங்க. அது வந்து பிடிச்சிப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னா இப்போ வந்து அது 4 லட்சமாக மாற்றிட்டாங்க பேசிக் உங்களோட டேக்ஸே. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கீங்க அப்படி எதுவாக இருந்தாலுமே 50,000 தாண்டும் பொழுது உங்களோட இது இன்ட்ரெஸ்ட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிப்பாங்க. இப்போது அந்த 50,000 வந்து 1 லட்சமாக மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பல சீனியர் சிட்டிசன் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் வந்து 50,000க்கு மேலே தான் எனக்கு வட்டி வருது, ஆனால் என்னோடது வந்து டேக்ஸ் லேபில் நான் வரல, எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னும் பொழுது இப்போ அந்த அவங்க வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணி அவங்களுக்கு அந்த டிடிஎஸாக பிடிச்சாங்களோ அதை அவங்களால வாங்கிக்க முடியும் ரிட்டன். பட் அந்த வாங்குறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கும்ல, அது வரைக்கும் அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து பல பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சீனியர் சிட்டிசனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அந்த 50,000 1 லட்சமாக வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 12வது பார்க்கும்போது வந்து டிசிஎஸ், அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபாரின் ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் உங்கள் குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, வாட் எவர் நீங்கள் ஃபாரின் ரிலேட்டடாக நீங்கள் இங்கேருந்து ஒரு பணத்தை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸி டேர்மில் ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை இங்கேருந்து ஏதாச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறீங்க, உங்கள் குழந்தை வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பணத்தை நீங்கள் இங்கேருந்து கை செலவுக்கு ஏதோ ஒன்று அதுக்கு அனுப்புறீங்க, வாட் எவர். இது எல்லாத்துக்குமே 7 லட்ச ரூபா வரைக்கும் தான் லிமிட் வச்சுருந்தாங்க. நீங்கள் 7 லட்சத்தை தாண்டி நீங்கள் அதுக்கு பணத்தை செலவு பண்ணும்பொழுது டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பேசிக் 7 lakhs வந்து இன்னும் 10 lakhs வந்து அவங்க வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இன்னும் வந்து நீங்கள் அதிகமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் 10 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்தில் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு டிசிஎஸ் பிடிக்கப்படாது. கஸ்டம்ஸ் டியூட்டி இப்போ கடைசியாக வந்து ஒரு 36 விஷயங்களுக்கு 36 ட்ரக்ஸுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிஸை வந்து எடுத்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேளை கேன்சர் பேஷண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு க்ரோனிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு தேவைப்படுற ட்ரக்ஸ் இருக்கும்ல, அதாவது மாத்திரை மருந்துகள், இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டம் டியூட்டிஸ் எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கிறது மூலமாக அந்த மாத்திரை மருந்துகளோட விலைவாசிகள் இன்னுமே கம்மியாகும். ஸோ அது இன்னும் மக்களுக்கு போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் 14th விஷயம் பார்த்தா வந்து இந்த பேசிக் கஸ்டம் டியூட்டி, அதாவது பிசிடின்னு சொல்லுவாங்க, அது வந்து பல இடங்களில் குறைச்சிருக்காங்க. ஸோ பல அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி குறைக்கிறது மூலம் எந்தெந்த பொருளோட விலைகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கேன்சர் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் மற்ற க்ரானிக் டிசீஸ் அது ரிலேட்டடான ட்ரக்ஸ், இதோட விலைவாசிங்கெலாம் குறையும். அதுக்கப்புறம் சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சோலார் பேனலோட விலைவாசிகளை குறைக்கும். பிகாஸ் அதுலேயும் கஸ்டம் டியூட்டிலாம் பயங்கரமாக குறைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லித்தியம் அயன் பேட்டரி இருக்குல்ல, இதுதான் வந்து பெரிய அளவுக்கு இந்த இந்த இவி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், இப்போது அதுலேயும் அதுக்கப்புறம் ஃபோன் பேட்டரிஸ் இதிலலாம் நம்ம வந்து அதோட கஸ்டம் டியூட்டி குறைக்கிறதுனால இதோட விலைகள்லாம் வந்து இன்னும் குறையும். ஸோ இதனால் மக்கள் இன்னும் இதை அதிகமாக வாங்குறதுக்கான அஃபோர்டபிலிட்டி அதிகமாகும். டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் வந்து அவங்க வந்து கஸ்டம் டியூட்டியை குறைக்கிறாங்க. ஸோ இது மூலமாக டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் குறையிறது மூலமாக அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்களோட அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்குறது, அந்த டெலிகாம் செட்டப் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்களுக்கு அது குறையும். இது மூலமாக நமக்கும் மக்களுக்கும் வந்து டெலிகாம் ரிலேட்டடான சர்வீஸும் வந்து அவங்களோட ப்ரைஸிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தா வந்து இன்சூரன்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகபட்சம் 74% லெவலுக்கு தான் அவங்க வந்து ஒரு கன்ஸ்டெயின்ட் வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னா கம்ப்ளீட் 100% கூட இனிமேட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த இன்சூரன்ஸ் செக்டார் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பூம் ஆகி மக்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு போய் அவங்களோட நடுத்தர மக்களுக்கும் அது போய் சேர்றதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அடுத்து டிஃபென்ஸை பார்க்கும்பொழுது போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 லட்சம் கோடி வந்து அவங்க வந்து அதுக்கான ஒதுக்கீடு வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து 4.9 இன்னும் ஒரு 40 லட்சம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4.9 lakhs 4.9 crores லெவலுக்கு வந்து அவங்க 4.9 lakh crore லெவலுக்கு அவங்க வந்து அதுக்குன்னு தனியாக டெடிகேட்டடாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டார் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் அப்படி
அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை. இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் தனியாக அந்த வீட்டுக்கான ஓனர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு வர வீட்டு வாடகையில் வந்து 2.4 lakhs இருக்கும். எந்த டிடிஎஸும் வந்து பிடிப்பு இருக்காது, மொத்தமாக வந்து அந்த ஓனர்ஸ்க்கு வரும். அதை தாண்டும் பொழுது டிடிஎஸ் பிடிக்க போய் மீதி பணம் தான் அந்த வீட்டு ஓனர்ஸ்க்கு வரும். பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த 2.4லேருந்து 6 லட்சமாக அவங்க வந்து மாற்றுறாங்க. ஸோ 6 லட்சம் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறதுனால 6 லட்சத்துக்குள்ளே அவங்களுக்கு வருமானம் வரும்பொழுது அதுலேருந்து வாடகையாக வரும்பொழுது அவங்க எந்த வித டிடிஎஸும் கட்டாமல் கம்ப்ளீட்டாக அந்த பணம் வந்து அவங்களுக்கு வருது. அண்ட் அவங்க ஒரு வேளை இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வராங்க என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்க போகிறாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமும் வந்து வீட்டு ஓனர்களுக்கு வந்து பண்ணுது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இன்கேஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அந்த வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னும் பொழுது இன்னொரு அவங்க ஒரு வீடு வச்சிருக்காங்க, ஆனால் அந்த வீடு தங்கலை அப்படின்னும் பொழுது அதுக்கு இன்கம் டேக்ஸ் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான டேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இதுங்கிறதெல்லாம் பே பண்ணணும். இப்போ என்னென்னா இப்போ ஒருத்தர் இனிமேட்டு 2 வீட்லேயும் வந்து செல்ஃப் ஆக்கியபைடாக அவங்களால வந்து அதை அவைல் பண்ணிக்க முடியும். அதை அவைல் பண்ணிக்கிறது மூலமாக அந்த 2வது வீட்டுக்கு இவ்வளோ நாள் டேக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க, இனிமேட்டு அதுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை, ரெண்டுமே வந்து நீங்கள் தங்கிட்டு இருக்க வீடு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தா வந்துட்டு இப்போது டேக்ஸ்லேயே வந்து இது நியூ ரெஜிம் ரெண்டுமே. இந்த நியூ ரெஜிம் வந்து போன வருஷம் வரைக்கும் இந்த நியூ ரெஜிம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இதில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தா முன்னாடி 3 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அப்புறம் 3 to 7 lakhs வந்து 5% இருக்கும். பட் ஸ்டில் 5%னாலும் அது நியர்லி ஒரு 12,500 சம்திங் அந்த மாதிரி வரும். அது வந்தாலும் அது கம்ப்ளீட்டாக வந்து ரிபேட் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. இது கிட்டத்தட்ட 20,000 கிட்ட அந்த மாதிரி வரும். ஸோ whatever அது ஸ்டில் 7 lakhs இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா அந்த டேக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு ரிபேட் அது கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. பட் ஸ்டில் நீங்கள் இந்த 2வது ஸ்லாபில் வரீங்க உங்களோடது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஆனால் அது அதுக்கு வர டேக்ஸ்க்கான பணத்தை மட்டும் உங்களுக்கு ரிபேட் பண்ணுருவாங்க. 3வது பார்த்தா 7 to 10, அதுக்கப்புறம் 10 to 12, 12 to 15, அப்புறம் 15 lakhsக்கு மேலே தாண்டும்போது உங்களுக்கு 30% வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் 30% மாதிரி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இதை வந்துட்டு டில் 4 lakhs இருக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, நீங்கள் டேக்ஸ் ஃபைல் கூட பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு 4 to 8 lakh வருதுன்னா அதுக்கு 5%, 8 to 12 lakh வருதுன்னா உங்களுக்கு 10%, 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு வர வருமானத்துக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனால் இன்கேஸ் நீங்கள் 4 to 8க்குள்ளே வரீங்க, 8 to 12க்கு வரீங்க அப்படின்னா 5% கட்டணுமா 10 கட்டணுமா வேணாம், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது கம்ப்ளீட்டாக ரிபேட் அப்படின்றவாங்க. ரிபேட்னா உங்களுக்கு அது தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் இந்த 2 ஸ்லாபில் நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ணணும், ஆனால் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டீங்க, அவ்வளோதான். ஸோ மீதிக்கு இப்போ 12 to 16 வந்துட்டு அவங்க 15%, 16 to 20 வந்து அவங்க 20%, அப்புறம் 24 வரைக்கும் 25, ஆஃப்டர் 24 lakhs வந்து அவங்க கம்ப்ளீட்டாக 30% அப்படி வச்சுட்டாங்க. முன்னாடி 15 லட்ச ரூபா வந்து 30% வச்சு இருந்தாங்க. இப்போ வந்து 24 lakhs வந்து 30%ங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ இதுதான் வந்து அவங்க மாற்றிருக்க ஸ்லாப். இப்போ வந்து நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட் சேலரி பீப்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து 12.25 லட்ச ரூபா அவங்களுக்கு வருமானம் இருக்கும். 7.5 lakh 12.75 தான் மேக்ஸிமம் லிமிட். அது கீழே வரவங்க எல்லாருமே இந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் வந்துடுவாங்க. லைக் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், எது வந்தாலும் நீங்கள் எல்லாமே இந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் வந்துடுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து 18 lakhs இருக்குது, இல்லை 3வது வந்து 25 lakhs இருக்குது அப்படின்னா இந்த 3 சினாரிஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சினாரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 12.75 lakhs வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேக்ஸ் வந்து 0 தான் வரும். ஏன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ 12.75 lakhs ஏன்னா 12 லட்சம் தான் சொல்லியிருந்தாங்க. இதுனா 12.75 வரைக்கும் டேக்ஸ் வரலையே அப்படின்னா இந்த 75 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மூலமாக நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இதில் போகும்போது ஸோ 12 லட்ச ரூபாய் இப்போ உங்கள் கையில் டேக்ஸபிள் இன்கமாக இருக்கும். இப்போ அதில் பார்த்தா டேக்ஸ் முன்னாடி ஸ்லாப் இது பிஃபோர் 2025 பட்ஜெட்டில் பார்த்தா உங்களுக்கு 80,000 நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு ரிபேட்லாம் கிடையாது. ஸோ 80,000 நீங்கள் எந்த டேக்ஸ் லைபிலில் வருவீங்கன்னு பார்க்கும்பொழுது ஸோ உங்களுக்கு 80,000 ரூபாய்க்கும் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் அதுக்கு செஸ் வேறு ஒரு 4% போடுவாங்க. ஸோ 3,200 அப்போ மொத்தமாக வந்து நீங்கள் 83,200 நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இது இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்திருக்க அந்த நியூ ரெஜிம் பார்க்கும்பொழுது அப்படியே உங்களுக்கு 12 lakhs வந்திருக்கும். அதுக்கு டேக்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 60,000 கட்டுவீங்க. பிகாஸ் ஸ்லாப்ஸ் மாறுதில்ல, அதனால இந்த 80,000 இருக்கும். இந்த 60,000 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிபேட் போய்டும், அதாவது தள்ளுபடி போனால் கடைசியாக உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டின்னு பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஸோ 0 இப்படி தான் நீங்கள் கட்டுவீங்க. ஸோ இது மூலமாக வந்து இந்த 12.25 லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தவங்க வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 83,000 ரூபாய் 83,200 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அது தள்ளுபடி ஆகிடும். அண்ட் இந்த பணம் கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ இது மூலமாக கவர்மெண்ட் வந்து மக்கள் கையிலேயே அது காசு போய் சேர்றதுனால மக்களுக்கு எந்த இடத்துல ஆசைப்படுறாங்களோ அங்கே செலவுகள் பண்ணலாம், எங்கே தேவையோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மக்கள் கையிலேயே அதை கொடுத்துட்றாங்க ரிட்டர்ன். ஸோ இது மூலமாக இன்னுமே வந்து டைரக்ட் டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு வராது, இனிமேட் இன்டைரக்ட் டேக்ஸாக. பிகாஸ் நீங்கள் செலவு பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி என்ன சொல்லிட்டு இன்டைரக்ட் டேக்ஸஸ் இருக்குல்ல, அது மூலமாக கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ பார்த்துக்கலாம். டைரக்ட் டேக்ஸ் மூலமாக மக்கள் மேலே இன்னும் பேர்டன் ஏற்றாமல் அதை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு
ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்க்கும்போது 18 லட்ச ரூபா. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அதே பழைய பட்ஜெட்டும் புது பட்ஜெட் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சேலரியாக வந்து 75,000 உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிடுது. ஸோ மீதி இந்த 17.4 லட்ச ரூபாய்க்கு பார்க்கும்போது டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு 2,07,500 வரும். ஸோ ரிபேட்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ரிபேட் வரும் சார், நீங்கள் இங்கேருந்து டேக்ஸ் வர டேக்ஸ் லேபில் பார்த்தா அந்த கம்ப்ளீட் அமௌண்ட்டு ப்ளஸ் செஸ் அதெல்லாம் கட்டி டேக்ஸாக பார்த்தா உங்களுக்கு 2.4 லட்ச ரூபா கிட்ட நீங்கள் பண்ணுவீங்க, 2.15 லேக்ஸ் கிட்ட. இப்போ இங்கே பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதே சினாரியோவில் டேக்ஸ் மட்டும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வரும். அதாவது இப்போ டேக்ஸு அதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாம் போக ஸோ அதுக்கு செஸ்ன்னு போடும்போது உங்களுக்கு இங்கே வந்து 1.5 லட்ச ரூபா வரும். அண்ட் இதில் பார்த்தா பெனிஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 65,000 ரூபா வந்து இந்த 18 லட்ச ரூபா ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதில் லாபம். நெக்ஸ்ட்டு மூணாவது பார்த்தா 25 லேக்ஸ். இந்த கேட்டகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதுக்கப்புறம் அதோட செஸ் எல்லாம் போடும்போது இது வந்து 4.3 லேக்ஸாக வரும். அண்ட் இங்கே 3.19 தான் வரும். ஸோ இது மூலமாக ஒருத்தர் 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க 1,14,000 ரூபாய் வந்து அவங்களால மிச்சம் முடிக்க முடியும். அண்ட் இப்படி தான் வந்து உங்களோட நீங்கள் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மேஜர் 20 கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துருப்போம். அது ரொம்ப முக்கியமான அந்த இன்கம் டேக்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபைனலாக கவர்மெண்ட் வந்து இவ்வளோ செலவுகள் பண்ணுறாங்களே, ஓகே கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் வருமானம் வருது? ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னாலே எங்கெங்கெல்லாம் இன்கம் வருது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் பட்ஜெட். ஸோ எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருது, எதெல்லாம் அவங்க வந்து மேஜர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வெளியில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட காசு இன்கம் டேக்ஸ் மூலமாக மட்டும் நியர்லி 22% அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக 5%, ஜிஎஸ்டியில் ஒரு 18%, கார்பரேட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டின்னு சொல்லிட்டு இது மூலமாக இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு காசு உள்ளே வருது. இதே கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் காசுங்க வெளில போகுது அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி 4% அவங்களோட நம்மளோட ஜிடிபிலேருந்து நம்மளோட உற்பத்தியிலேருந்து 4% பென்ஷன் ஆகும். அப்புறம் 8% வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ன்னு, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட இந்த ஸ்பான்சர் ஸ்கீம்லாம் இருக்கலாம் அதுக்கு ஒரு 8% அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஸ்டேட்ஸோட ஷேர்ஸ், அவங்களோட டேக்ஸு, டியூட்டிஸு, அப்புறம் கமிஷன்ஸு, அப்புறம் மற்ற மேஜர் சப்சிடிஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் போகுது. இப்போ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாக மட்டுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 20% வந்து மேஜராக வந்து அதுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ்க்கு ஒரு 8% சொல்லிட்டு இப்படி தான் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட விஷயங்களை வந்து அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஸோ எங்கேருந்து உள்ள காசு வருது, எங்கேருந்து வெளில போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஓவரால் பட்ஜெட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதை பற்றி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட்னா எப்படி வந்து கவர்மெண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் லைவாக உட்காந்து பாருங்கள். பிகாஸ் இது பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா முடிஞ்ச பட்ஜெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் சேனல்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் என்னென்ன செக்டார்ஸ்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னென்ன செக்டார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, அதிகமாக பணத்தை போட போகிறாங்க. அப்படி போடும்போது அந்த செக்டாரும் வளரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் செக்டார்ஸ்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு டிஃபென்ஸில் அவங்க அதிகமாக பண்ணுறாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்டார்ஸ் மூலமாக அந்தந்த பர்டிகுலர் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய நல்ல ஃபண்டமெண்டலான கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த செக்டார் வளரும் பொழுது உங்களோட பணமும் வளரும். ஸோ இப்போல்லாம் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு வந்து ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.